திருவள்ளூரை அடுத்த பொன்னேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் ஆரணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அத்திமஞ்சேரி ரெட்டிப்பாளையம் பகுதியில் 100 மீட்டர் தூரம் சாலை அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தத்தாமாஞ்சி, சோமஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படகுகள் மூலம் உணவுகள் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் இப்பகுதியில் வெள்ளநீர் வடியாததால் தொற்றுநோய் பரவும் சூழல் நிலவுகிறது. இதை கருத்தில் கொண்டு அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்ட கிராமங்க வந்து தண்ணி மொத்தமே வீட்டிலலாம் தண்ணி போயிட்டு இருக்குது. சாப்பாடு சமையல் பண்ண முடியல. வெளியிலேருந்து யாரோ தொண்டு நிறுவனங்க அவங்கவுங்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அதுதான் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து குடி தண்ணி கிடையாது. பொன்னேரியிலேருந்து பைப்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த குடி தண்ணி பைப்பெல்லாம் வந்து மழை வந்ததுனால மொத்தமே அடிச்சுன்னு போயிடுச்சு. வேறு எதுவுமே பண்ண முடியல. இந்த கரை ஒன்றதுனால ஒரு 2000 ஏக்கர் பயிர் வேறு கிட்டத்தட்ட போயிடுச்சு. டேம் இந்த படகு எடுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க. 3 நாளாக நாங்கள் அண்ணாண்டே சாப்பாடு இல்லாமல் வீடெல்லாம் தண்ணி பூந்துட்டு நாங்கள் அவசரப்பட்டுன்னு இருக்கிறோம். நேற்றுலேருந்து தான் இன்றைக்கி படகு மூலமாக இங்கே பாதி பேர் கூட்டின்னு வந்து விட்டுருக்காங்க. இந்த கரை இனிமேல் அரசு வந்து நல்லா பலப்படுத்தி கொடுத்தா தான் எங்கள் வாழ்வாதாரமே இருக்குது.